மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் இந்த மண்ணின் அடையாளம் மீனாட்சி அம்மன் கோவில். இதன் கோபுர அழகை நாம் அனைவரும் ரசித்திருப்போம். ஆனால் இந்த பிரம்மாண்டமான கற்கோவிலுக்கு அடியில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்து விரிந்து கிடக்கும் ரகசிய சுரங்க பாதைகளைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் கதை அல்ல. இதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பண்டைய தமிழர்களின் பொறியியல் மற்றும் அறிவியல் உண்மைகள் உங்களை வியக்க வைக்கும். பண்டைய காலத்தில் இந்த சுரங்க பாதைகள் வெறும் பாதைகளாக மட்டும் செய்யப்படவில்லை. இவை 3 முக்கிய காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டன. பாதுகாப்பு மற்றும் தப்பித்தல். போர்க்காலங்களில் மன்னர்களும் முக்கிய பொறுப்பாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற இவை பயன்படுத்தப்பட்டன. புதையல் பாதுகாப்பு. கோவிலின் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் சிலைகளை அந்நிய படையெடுப்புகளிலிருந்து மறைத்து வைக்க இரகசிய அறைகள் இருந்தன. தொடர்பு வழி. மதுரையை சுற்றியுள்ள மற்ற இடங்களுக்கும், உதாரணமாக திருமலை நாயக்கர் மஹாலுக்கும் இந்த சுரங்கங்கள் இணைக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது. பூமிக்கு அடியில் பல அடி ஆழத்தில் கட்டப்பட்ட இந்த சுரங்கங்களில் மக்கள் மூச்சு திணறாமல் இருக்க பண்டைய பொறியாளர்கள் கையாண்ட உத்திகள் அபாரமானவை. ஏர் வென்ட்கள். தரைமட்டத்தில் மிகச்சிறிய துளைகள் மூலம் காற்று உள்ளே சென்று சுழலும் வகையில் வென்டிலேஷன் முறை அமைக்கப்பட்டது. ஒளி பிரதிபலிப்பு. கண்ணாடிகள் அல்லது பளபளப்பான கற்களை பயன்படுத்தி சூரிய ஒளியை சுரங்கத்தின் ஆழமான பகுதிகளுக்கு கடத்தும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பல ஆயிரம் டன் எடையுள்ள கோவிலை தாங்கிக் கொண்டு அதன் அடியில் சுரங்கங்களை அமைப்பது சாதாரண காரியமல்ல. இன்டர்லாக்கிங் சிஸ்டம். சிமெண்ட் இல்லாத காலத்தில் கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கும் இன்டர்லாக்கிங் முறையை தமிழர்கள் பயன்படுத்தினர். இது நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் சுரங்கங்கள் இடியாமல் இருக்க உதவியது. நீர் மேலாண்மை. மழைநீர் சுரங்கத்திற்குள் தேங்காமல் இருக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை சமன் செய்யவும் இரகசிய வடிகால் அமைப்புகள் இணைக்கப்பட்டிருந்தன. மதுரையில் பல இடங்களில் இந்த சுரங்க பாதைகளின் நுழைவாயில்கள் இன்றும் கண்டறியப்படுகின்றன. ஆனால் பாதுகாப்பு காரணங்களாக இவை பெரும்பாலான இடங்களில் மூடப்பட்டுள்ளன. திருமலை நாயக்கர் மஹாலிலிருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பாதை இன்று ஒரு மர்மமாகவே ஓடுகிறது. நவீன தொழில்நுட்பங்கள் ஆராய்ந்தால் பல ஆச்சரியமான உண்மைகள் வெளிவரலாம். நமது முன்னோர்களின் அறிவுத்திறன் வெறும் ஆன்மீகத்தோடு நிற்கவில்லை. அது அறிவியலிலும் பொறியியலிலும் சிகரம் தொட்டிருக்கிறது என்பதற்கு இந்த சுரங்க பாதைகளே சாட்சி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மதுரையின் இந்த இரகசிய சுரங்க பாதைகளை நவீன தொழில்நுட்பம் கொண்டு அரசு முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வரலாற்று அதிசயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.